வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்புறம் அதை பற்றி ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற நேரத்தை கம்மி பண்ணிட்டு சாப்பிடாத நேரம் அந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அதை அதிகப்படுத்துறது. இதுதான் நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறோம். இது பொதுவாக நம்ம இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கலோரி நம்ம ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, நம்ம ரிப்பீட்டாக அந்த 3 வேளை சாப்பிட்றது, நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இதனால என்னன்னா கலோரிஸ் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அந்த கலோரி உற்பத்தி ஆகி பேர்ன் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த கேப் விடும்போது அந்த கலோரி பேர்ன் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். அதனால ஒபிசிட்டி ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை நிறைய பேர் நிறைய விதங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதில் சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு இருக்கிற 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் சாப்பாடே இல்லாமையும் 8 மணி நேரம் உணவு மட்டும் எடுத்துக்கிற மாதிரியும். ஸோ இது ஒரு டைப்பு. அடுத்து வாரத்தில் இருக்கிற 7 நாட்களில் 5 நாட்கள் நம்ம நார்மல் டயட்டும், 2 நாட்களில் ஒன்று நம்ம லிக்விட் டயட்டோ இல்லை ஃப்ரூட் டயட்டோ இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணுறோம். ஆயுர்வேதத்தில் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அதை பற்றி குறிப்பிட்டு சொல்லாமல் ஃபாஸ்டிங் சொல்லக்கூடிய லங்கனத்தை பற்றி நிறைய புக்ஸில் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. த்விகால போஜனம் அப்படின்றத ஆயுர்வேதா மென்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 2 வேளை 2 மீல்ஸ் இன் எ டே, அதுதான் ஆயுர்வேதம் ஃபாலோ பண்ண சொல்லுது. ஃபாஸ்டிங்கில் நிராகாரம், பேரில் சொன்ன மாதிரியே ஆகாரங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எடுக்காமல் இருக்கிறது. இப்படி எடுக்காமல் இருக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறோம். இந்த ரெஸ்ட்டால் என்ன ஆகுது, டாக்ஸின்ஸ் ப்ராப்பராக உடம்புலேருந்து எலிமினேட் ஆகுது. இதனால தான் நம்ம இந்த ஃபாஸ்டிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். சரி, இந்த ஃபாஸ்டிங் யார் வேணால் எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பொதுவாக சொல்லி இவ்வளோ டைம்னு சொன்னோம் இல்லையா. பட் ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வாத பித்த கஃபம் இந்த உடல் அமைப்பு உள்ளவங்களுக்கு வெவ்வேறு கால இடைவெளியில் ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நல்லது. 3 பேருமே ஒரே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேதம் உணவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. அது அஷ்டாங்க ஹிருதயம் சூத்திரஸ்தானத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யுக்தஸ்ய போஜனம் ஹிதம். அதாவது நீங்கள் ஈட்டிங் இன் மாடரேட் இஸ் ஹோல்சம். நீங்கள் மினிமலாக ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க, அதனாலே அது உங்களோட ஆயிலையும் சரி, உங்கள் வயிறையும் சரி, டைஜஸ்டிவ் வயிறையும் சரி, அது எல்லாத்தையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். உடம்பு தேவையில்லாத ஃபேட்டை டெபாசிட் ஆகிறதுக்கு வழி இல்லை அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ இது ஃபாஸ்டிங்கில் கூட இது அடாப்ட் ஆகும். இந்த வாத உடலமைப்பு உள்ளவங்க பொதுவாக அவங்க லீனாக இருப்பாங்க, அப்புறம் ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. அதே சமயம் அவங்க பசியை கொஞ்சம் கூட தாங்க மாட்டாங்க. இவங்க ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறது தப்பு. ஏன்னா இவங்க மற்றவங்கள பார்த்துட்டு இவங்க இவ்வளோ நேரம் இருக்காங்கல்ல, நானும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாங்கன்னா அவங்களோட டைஜஸ்டிவ் ஃபயர் பிரச்சனையாகும். ஸோ இவங்க ஓவர் நைட் ஃபாஸ்டிங் ஒரு 12 hours வரைக்கும் இருக்கலாம். ஸோ இவங்க ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே இவங்க என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னா, இவங்க ஒரு வார்ம் சூப்ஸ் எடுத்துக்கலாம், சமைத்த காய்கறிகள், இது கொஞ்சம் நிறைய உள்ள ஒரு டயட்டை இவங்க எடுத்துக்கலாம். பித்த ஆட்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஷார்ப் இன்டெலெக்ட், ஷார்ப் மெமரி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்களோட டைஜஸ்டிவ் ஃபயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவங்க டைஜஸ்டிவ் ஃபயர் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக இவங்க ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னா பாடி ஹீட் ஆகிடும். ஸோ இவங்க என்ன பண்ணணும், சுமார் ஒரு 14 to 16 hours ஃபாஸ்டிங் தாராளமாக இருக்கலாம். இவங்க ஃபாஸ்டிங் முடிக்கும்போது எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, சாலட்ஸு, ஃப்ரூட் சாலட்ஸாக இருக்கலாம், இல்லை காமன் சாலட்ஸ், ஏதாவது வெஜிடபிள் சாலட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே உடம்புல குளிர்ச்சியை உண்டு பண்ணும். இந்த கப உடல்வாகு உள்ளவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் உடல் திடகாத்திரமாக இருக்கிறவங்க, இவங்க இவங்களோட உடல் அமைப்பு ஸ்லோ மெட்டபாலிசமாக இருக்கிறதால இவங்க ஃபாஸ்டிங் கிட்டத்தட்ட 16 to 18 hours வரைக்கும் இவங்களால் ஃபாஸ்டிங்கில் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது உடல் சோர்வு குறையும், அப்புறம் சோம்பேறித்தனம் சுத்தமாக மறைஞ்சிரும். இவங்க ஃபாஸ்டிங் முடிக்கும் போது எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, காய்கறிகள் எடுத்துக்கலாம், அப்புறம் கொஞ்சமாக மசாலா பொருட்கள் சேர்ந்த பருப்பு வகைகள், இதெல்லாம் எடுத்து அவங்களோட ஃபாஸ்டிங்கை முடிச்சுக்கலாம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நிறைய கண்டிஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும், குறிப்பிட்ட நம்ம பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள் இருக்கு இல்லையா, குறிப்பாக அந்த சினைப்பை கட்டி, இதுக்கு அதாவது பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள், இதுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி ஒபேசிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க, குறிப்பிட்டு டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் உள்ள உடல் பருமன், இந்த 2 பிரச்சனையும் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்ல சீக்கிரமாக ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இது கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனைப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் வேணால் பயன்படுத்தலாமா? இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க வாதம், பித்தம், கபம் சொல்லிட்டீங்க. ஓகே, நான் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது நம்ம ஒரு ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட நம்ம கலந்து ஆலோசித்து நம்ம எந்த உடல்வாகுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது இன்ஸ்பைட் ஆஃப் நீங்கள் எந்த உடல்வாகாக இருந்தாலும் சில கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், அதாவது இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, வாத நோய் உள்ளவங்க, அதிக பசி தாகம் உள்ளவங்க, அப்புறம் உடல் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, சின்ன பசங்க, அப்புறம் வயதானவங்க,
கர்ப்பிணி பெண்கள் இவங்க யாரும் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்புறம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது இந்த சில விஷயங்கள்லாம் வந்து கான்ட்ரா இண்டிகேட் நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு இருக்கும். அதில் ஒன்று வந்து டே ஸ்லீப், பகல் தூக்கம். ஏன்னு கேட்டால் இப்போ நான் வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன், ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறதால நான் முடிச்சுட்டே இருந்தேன், எனக்கு ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகிட்டே இருக்கும், அப்போ பசிக்கும், ஏதாவது சாப்பிட தோணும், அதில் நான் போய் சிம்பிளாக போய் படுத்துக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த தாட் வந்து இருக்கவே கூடாது. ஸோ டே ஸ்லீப்பு இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாடி மசாஜ், உடல் சம்மந்தப்பட்ட பாடி மசாஜாக இருக்கட்டும், இல்லை ஹெட் மசாஜ், வாட் எவர் இட் மேபி, எதுவுமே பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். அப்புறம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ரிசர்ச்சஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்க்கும் பிரெயினுக்கும் சம்மந்தம் உண்டு. எந்த விதத்தில் அப்படின்னா, இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை நம்ம ஃபாலோ பண்ணுறதால பிரெயினில் இருக்கிற நம்ம நியூரான்ஸ், அந்த நரம்பு மண்டலம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது. அப்புறம் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து புது புது நியூரான்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஏஜ் ஃபேக்டர்லையும் ஓரளவுக்கு நம்ம வயோதிகத்தை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டயாபெட்டிஸ்க்கும் கேன்சருக்கும் எந்த வகையில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐஜிஎஃப்னு சொல்லக்கூடிய இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர், இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதால இன்சுலினும் குளுக்கோஸும் நார்மலைஸ் ஆகுது. அப்புறம் ஐஜிஎஃப் பிபி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதே இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் ப்ளஸ் பைண்டிங் ப்ரோட்டீன் 1, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. கீட்டோன் பாடிஸும் இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்ஏவோட டேமேஜை குறைக்குது. அப்புறம் கார்சினோஜெனிசிஸோட க்ரோத்தையும் தடுக்குது. அகெயின் இன்ஃப்ளமேஷன், ஹைப்பர் டென்ஷன், இதுக்குமே வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ரிசல்ட் கொடுக்குது. எஸ்பெஷலி ஆர்ஏ ஃபேக்டர். நாங்களே வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆர்ஏ ஃபேக்டர் உள்ள ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சில சமயங்களில் ஃபாஸ்டிங் இருக்க சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், பிபி பேஷண்ட்ஸுக்கும் இந்த ஃபாஸ்டிங் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. பொதுவாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறதால இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி என்ஹான்ஸ் ஆகுது, தூண்டப்படுது. அப்புறம் ஸ்டிமுலைசிஸ், லைப்போலைசிஸ், கொழுப்பு கரைக்கப்படுது, பாடி ஃபேட் குறையுது. அப்புறம் முக்கியமாக பிபி வந்து நார்மலைஸ் ஆகுது. இப்போ குளுக்கோஸ் லெவலில் வந்து மெயின்டைன் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒபீஸ் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணும்போது இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. ஆயுர்வேதத்தில் உணவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த ஃபாஸ்டிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்வஸ்தஸ்ய ஸ்வாஸ்திய ரக்ஷணம் ஆதுரஸ்ய விகார பிரசமனம், மெயின்டைனிங் ஹெல்த் ஆஃப் எ ஹெல்த்தி இண்டிவிஜுவல் அண்ட் கியூர் டிசீஸ் ஆஃப் எ பேஷண்ட். இதுதான் வந்து ஆயுர்வேதாவோட மோட்டோவே. ஸோ இதில் டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டயட்டில் ஃபாஸ்டிங் அதை விட முக்கியம். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றியும் மற்ற ஃபாஸ்டிங்கை பற்றியும் உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.